8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.4ல் ஃபஸ்ட்டு 2 கணக்கில் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு என்ன அப்படின்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட் ஒன், 77இன் வர்க்கத்தில் உள்ள ஒன்றுகள் இலக்கமானது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 77இன் வர்க்கம் அப்படின்னா வர்க்கனால என்னது? ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறது தான் நம்மளுக்கு வர்க்கம். அப்படி தானே? ஒரு எண்ணை 2 முறை பெருக்கிறது தான் நம்மளுக்கு வர்க்க எண்ணு. இப்போப்போ 77 77ஆல் பெருக்கிறோம். 77 எதால் பெருக்கிறோம்? 77ஆல் பெருக்கிறோம். பெருக்கும்போது எவ்வளோ கிடைக்கும்னா 5929. அதனுடைய ஒன்றுகள் இலக்கம் என்னது? நம்பரு 9. சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. செகண்டு, 24 ஸ்கொயர் மற்றும் 25 ஸ்கொயர் ஆகியவற்றிற்குடைய டேஸ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? 24 ஸ்கொயருக்கும் 25 ஸ்கொயருக்கும் இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 24 ஸ்கொயர் எவ்வளவு? 24 ஸ்கொயர்னால் 24 × 24 576. அடுத்து 25 ஸ்கொயர் அப்படின்னா 25 பெருக்கல் 25 625. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 ஸ்கொயர் எண்ணுக்கு இடையில் எத்தனை வர்க்கமற்ற எண் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எத்தனை வர்க்கமற்ற, இதுக்கு இடையில எத்தனை எண்ணுக்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் எடுக்கக்கூடாது, இதையும் எடுக்கக்கூடாது. சரி, எடுக்காமல் 577 இருந்து 600 வரை எத்தனை எண்கள் இருக்குது அப்படின்னா 24. அதே போல் 601 இருந்து 624 வரை எத்தனை எண்கள் இருக்குன்னா 24. அப்போ மொத்தம் எத்தனை, டோட்டலாக எத்தனை எண்கள்னால் 24 + 24 48. இப்போ செகண்ட் ஒன்றுக்கு ஆன்சர் 48. மூணாவது, 300க்கும் 500க்கும் இடையே டேஸ் முழு வர்க்க எண்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? 300க்கும் 500க்கும் இடையில் இப்போ எத்தனை எண்கள் நம்ம கண்டுபிடிக்கலாம்? 18 ஸ்கொயர். 18 ஸ்கொயர்னால் 18 × 18 324. அடுத்து 19 ஸ்கொயர். 19 × 19 361. அப்புறம் 20 ஸ்கொயருங்கும்போது 20 × 20 400. அடுத்து 21 ஸ்கொயர். 21 × 21 441. அடுத்து 22 ஸ்கொயர். 22 × 22 484. அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குன்னா 5 ஸ்கொயர் நம்பர் இருக்குது. எதுக்கு இடையில 300க்கும் 500க்கும் இடையில மொத்தம் எத்தனை ஸ்கொயர் எண்கள் இருக்குன்னா 5 ஸ்கொயர் எண்கள் இருக்குது. சரியா? நாலாவது, ஓர் எண்ணில் 5 அல்லது 6 இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தில் டேஸ் இலக்கங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 5 இலக்கத்தை எடுத்துக்கலாம். 1 2 3 4 5ன்னு போட்டுக்கலாம். சரியா? இப்போ இந்த 2 எண்ணுக்கும் ஒரு நம்பர் கிடைக்கும், இந்த 2 எண்ணுக்கும் ஒரு எண் கிடைக்கும், இந்த எண்ணுக்கும் ஒரு எண் கிடைக்கும். சரி, அதே போல் 6 இலக்கத்தை எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 எடுத்துக்கோங்க. இந்த 2 எண்ணுக்கும் ஒரு வர்க்கம் கிடைக்கும், இந்த 2க்கும் ஒரு வர்க்கம், இதுக்கு ஒரு வர்க்கம் மூலம் கிடைக்கும். அப்போ மொத்தம் எத்தனை இலக்கங்கள் நம்மளுக்கு ஆன்சரில் கிடைக்கும்னா 3 இலக்கங்கள் கிடைக்கும். √180 மதிப்பானது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. √80 நம்ம இப்போ வகுத்து கண்டுபிடிக்கிறோம். சரியா? 180 இது என்ன, நம்ம நார்மல் வகுத்தல் கிடையாது, நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்க போகிறோம். நீள் வகுத்தல் முறைங்கும் போது இங்கேருந்து நம்ம வலது பக்கத்துலேருந்து 2 இலக்கத்தை சேர்த்துக்கணும். அடுத்தது புள்ளி வச்சு 2 0, நம்ம ஒரு 0 இறக்கக்கூடாது, 2 0 இறக்கிக்கணும். இந்த 1 மட்டும் எடுத்துக்கோங்க. 1னா 1ஓட வர்க்க எண் என்னது? ஒரு 1 1. சரி, அப்போ 1 1 பெருக்குன்னா 1 கழித்து 0 ஆயிரும். இனி இது 2 கூட்டுங்க. 1 1 கூட்டினா 2 இங்கே எழுதிக்கோங்க. இனி அடுத்தது இந்த 2 இலக்கத்தை கீழே இருக்கணும் 80. இப்போ இங்கே என்ன நம்பரை போட்டுறோமோ அதே எண்ணை தான் இங்கே போடணும். சரி, அப்போ 23 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 69.
இனி இப்போ தான் கழிச்சோன்னா 11. இப்போ வகுக்க முடியுமா பாருங்க, வகுக்க முடியாது. அப்போ இங்கே புள்ளி வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்தது 2 0 சேர்த்து கீழே இறக்கிக்கணும். இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1100 இருக்கா, 1100க்குள்ளே இங்கே ஏதாவது நம்பர் போட்டு பார்க்கணும். இங்கே 4 போடுங்க. 234 4ஆல் பெருக்கிறோம். பெருக்குன்னா 1056. இனி அடுத்து கழித்து இதே போல் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 13.4 வந்திருக்கு. அப்போ 13 விட அதிகமான எண் வந்திருக்கனால இது எதுக்கும் எந்த முழுக்களுக்கு இடையே இருக்கும் அப்படின்னா 13க்கும் 14க்கும் இடையில இருக்கும். 13 14க்கு. ரெண்டாவது சரியா தவற என கூறுக. ஃபஸ்ட்டு ஒன்று, ஓர் வர்க்க எண்ணாவது 6இல் முடியும் எனில் அதன் வர்க்க மூலமானது 1ஆம் இலக்கமாக எண் 6ஐ பெற்றிருக்கும். சரியா? ஒரு வர்க்க எண்ணானது 6ல் முடியுது. சரியா? 6 ஸ்கொயர் எவ்வளவு? 36. அதன் வர்க்க மூலம்னா √36. 1ஆம் இலக்கம் என்னதான் பெற்றிருக்குன்னா 6 தான் பெற்றிருக்கும். சரியா? √36. √36ஓட வேல்யூ எவ்வளோ? 6 தான். √256ஓட வேல்யூ எவ்வளோ? 16. அப்போ 1ஆம் இலக்கம் 6 தான் பெற்றிருக்கும். சரி, அப்போ இதனோட ஆன்சர் சரி. செகண்டு, ஒரு வர்க்க எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஒற்றைப்படை பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது அப்படின்னால இதுக்கு ஆன்சர் என்னன்னா கரெக்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு வர்க்கங்கும்போது 10 ஸ்கொயர் பாருங்கள், 10 ஸ்கொயர்னால் 100. அப்போ எத்தனை 0 வந்துடும்? 2 0 வந்துடும். அடுத்தது 100 ஸ்கொயருங்கும்போது 10,000. 100 × 100 10,000. அப்போ அதில் எத்தனை 0 வந்துடும்? 4 0 வந்துடும். சரி, அப்போ ஒற்றைப்படை 0வால் நம்மளுக்கு வர்க்கம் வரவே செய்யாது, இரட்டைப்படை 0வால் தான் வரும். அதனால் இதனுடைய ஆன்சர் சரி. அடுத்தது மூணாவது, 9,61,000 வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சரி, அது ஸ்கொயர் பண்ணும்போது பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை 9ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது ஸ்கொயர் பண்ணும்போது இதில் 3 0 இருக்கா, 3 0 நமக்கு 2 மடங்காட்டு தான் ஆகும். அப்போ 6 0 தான் வரோமே தவிர 9 வராது. அப்போ இதனுடைய ஆன்சர் தவறு. 75 வர்க்கமானது 4,925ன்னு போட்டிருக்காங்க. 75 75ஆல் பெருக்கிறோம். சரியா? 75 75ஆல் பெருக்கி பார்க்கணும். 5 25க்கு 5 மீதி 2. 7 35 35 + 2 37. 7 5 35க்கு 5 மீதி 3. 7 49 49 + 3 52. 5 12க்கு 2 மீதி 1. 4 5 6 5 5625. ஆனால் அவங்க கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,925ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதனுடைய ஆன்சர் தவறு. அடுத்து 225 வர்க்கம் மூலம் 15 ஆகும். 15 × 15 எவ்வளோன்னா 225 தான். சரி, அப்போ இதனுடைய ஆன்சர் சரி. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.